ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டி கேப் அப்படின்ற வேர்டை நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டோரியை சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மல்டி கேப் அப்படின்னா எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு போகிறீங்க, அங்கே பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பிளேட்டில் வெறும் பிரியாணியை மட்டுமா வச்சுருப்பீங்க? நோ. ஸோ உங்களோட பசியை தூண்டுறதுக்கு கொஞ்சம் சூப் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் இருக்கணும், அண்ட் ஆல்சோ மெயின் கோர்ஸ் நிறையாவே இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒரு டெசர்ட்டோடு ஃபினிஷ் பண்ணால் தான் உங்கள் பிளேட்டும் ஃபுல்லாக இருக்கும், உங்களோட வயிறும் ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? த சேம் வே மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நிறையா இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, மிட் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ்டாக இருக்கிறது தான் இந்த மல்டி கேப் ஃபண்ட். அதாவது செபியோட ரூல்ஸ் படி 25% 25% 25% இருக்கணும். அதாவது லார்ஜ் கேப்பில் 25%, அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், 25% மிட் கேப், 25% ஸ்மால் கேப். இதுதான் செபியோட ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு பெருசாக ஸ்டாக்ஸ் பற்றின நாலேஜ் இருக்காது. எது கரெக்டான ஸ்டாக்கு, எதை வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணச்சல இங்கே இன்வெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். இதில் ஃபண்ட் மேனேஜர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ரிசர்ச் பண்ணி கரெக்டான ஸ்டாக்கில் போட்டு நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க, அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம சும்மா ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம பெஸ்ட்டை கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நல்லா புவராக பெர்ஃபார்ம் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது, நல்லாவே ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதை ஹெச்டிஎஃப்சி நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதில் நிறையா இருக்குது. நம்ம இன்றைக்கி அதில் எதை பார்க்க போகிறோன்னா மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி பேஸ்ட். ஈக்விட்டினா என்ன அர்த்தம்னா, அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணியை வெறும் ஈக்விட்டியில் தான் போடுவாங்கன்னு அர்த்தம். ஈக்விட்டி இந்த சென்ஸ் ஸ்டாக்ஸில் தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மல்டி கேப்க்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லையும் இருக்கும், ஸ்மால் கேப் கம்பெனிஸும் இருக்கும், மிட் கேப் கம்பெனிஸும் இருக்கும். எல்லா கம்பெனிஸும் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால இது மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் ஆப்வியஸ்லி ரிஸ்க் அதிகம். எங்கெல்லாம் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸாக ரிஸ்க் அதிகமாக தான் இருக்க செய்யும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த ஃபண்ட் 22.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு ஜென்ரலாக நடக்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 1,00,000 நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 3% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா? அதே 1,00,000 நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா 5லேருந்து 6%, மேக்ஸிமம் 6%, மினிமம் 5% தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் மட்டும் இங்கே 8.31 கொடுத்துருக்காங்க. அதே மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் அதே அமௌண்ட்டை நீங்கள் 3 வருஷம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 22.21% ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். ஸோ அப்போ வருஷம் 22% 22% 22%ன்னு சொல்லிட்டு 3 வருஷம் நடந்திருக்கு. அண்ட் ஓவரால் இந்த ஃபண்டு ஸ்டார்ட் ஆகுனது 2021 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வருஷம் 19.55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்போ அவங்களோட என்ஏவி ப்ரைஸ், என்ஏவினா அதோட ஒரு யூனிட்டோட மதிப்பு 10 ரூபாவாக இருந்துச்சு. இப்போ இதோட ஒரு யூனிட்டோட மதிப்பு 20 ரூபாவாக இருக்குது, 20.21 ரூபாவாக இருக்குது. சரியா? ஸோ இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி இதுதான் இவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதே 6 மாதம் பார்த்தீங்கன்னா 5.36% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதே லாஸ்ட் 1 மந்தில் நெகட்டிவில் தான் இருக்குது, 0.08%. ஸோ சப்போஸ் இப்போ பாருங்கள், நான் இங்கே லாஸ்ட் 3 இயரில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 22.21%, 22.21%
டு 1% ரிட்டர்ன்ஸில் மாதம் நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 100லேருந்து நம்மளோட ஜேர்னியை 50,000 1,00,000 எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1 lakh அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லம்ப் சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதம் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் 1,000 10,000 5,000 அப்படின்னு போட்டிங்கன்னா அது எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ 10,000 சரியா? ஸோ இந்த 10,000 10 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா மொத்தமாக நான் 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 26 லட்சம். ஸோ டோட்டலாக எனக்கு 38 லட்சம் கிடச்சிருக்கும். நம்ம லாங் டேர்மில் எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 15 இயர்ஸ் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதே 18 லட்சம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 15 வருஷத்தில் 1,16,00,000 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ அண்ட் இது நம்ம மந்த்லி எஸ்ஐபியாகவும் போடலாம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம போடலாம். இப்போது நம்ம இவங்களோட ஹோல்டிங்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 175 ஸ்டாக்கில் வந்து இவங்க சோஃபார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை அவங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது தான் அவங்களோட வேலை. ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி அந்த அந்த ஸ்டாக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபுல் லிஸ்ட்டுமே இதில் இருக்கும். 175 ஸ்டாக்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எப்படி? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 4%, ஐசிஐசிஐ பேங்க்கில் 2.83%. இப்போ நான் ஒரு 100 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் 4 ரூபா 33 பைசா வந்து ஹெச்டிஎஃப்சியில் போடுவாங்க, ஐசிஐசியில் 2 ரூபா 83 பைசா. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டான இந்த பர்சன்டேஜில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளை டைவர்சிஃபைடாக வச்சுருப்பாங்க. ஸோ தட் ஒரு ஸ்டாக் வந்து கம்மியானாலும் இன்னொரு ஸ்டாக் நமக்கு கை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்போ ஹோல்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டி அதாவது என்னதுன்னா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து 97.4% ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2.1% வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 2.1% கேஷை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மார்க்கெட் டவுன் ஆகச்சல அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு நமக்கு இன்னும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அதை கேஷாகவே வச்சுருப்பாங்க. அண்ட் ரியல் எஸ்டேட்டில் 0.5% அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் செக்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா இருக்கும். பேங்க் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், ஃபினான்ஸில் தான் பேங்க்லாம் வரும். அப்புறம் வந்து ஹெல்த் கேர், மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய செக்டார் இருக்குது. ஸோ செக்டார் வைஸ் அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலில் அதிகமாக இருக்குது. அதே வந்து கன்சியூமர் டிஸ்கிரிஷ்னரியில் வந்து 14.8% தான் இருக்குது. டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எவ்வளோ பர்சன்டில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ்டு ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ரேஷியோவில் டாப் 5ல் இவங்க 14%, டாப் 20ல் 33% இருக்குது. அண்ட் பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப், சாட்டினோ இந்த ரேஷியோஸ்லாம் கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் வாங்கச்சில் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஇ ரேஷியோனா என்னது? ஸோ பிஇ ரேஷியோ எவ்வளோ இருந்தால் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021க்கு மேலே இருந்தாலே அந்த மியூச்சுவல் ஃபண்டை பிஇ ரேஷியோ 2021க்கு மேலே இருந்தாலே அது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிபி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், ஆல்ஃபா எவ்வளோ இருக்கணும், பீட்டா எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பெஸ்ட்டை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் மினிமம் சிப் அமௌண்ட்டும் 100 தான். ஃபஸ்ட்டு சிப் அமௌண்ட்டும் 100 தான். அதே செகண்டும் 100 தான். பிகாஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வேரி ஆகும், ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோ, செகண்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களோட ரேங்கிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஆரோட ரேங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிஆர் இதில் ரேங்க் பண்ணி வைக்கச்சல ஃபஸ்ட் வந்து ஃபார் த பாஸ்ட் 6 மந்த்தில் நத்திங் டு ஷோ. அண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் வந்து அவங்க 17th ரேங்க்லேயும் பாஸ்ட் 3 இயரில் 5th ரேங்க்லேயும் இருக்காங்க. அண்ட் பிஆர் கம்பேரிசன். ஸோ பிஆர் கம்பேரிசன்னா அவங்களோட பிஆரில் அதாவது மல்டி கேப்னு சொல்லிட்டு மற்ற மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கொட்டெக்கில் வந்து ஃபஸ்ட் இருக்குது, ஆக்சிஸ் செகண்ட் இருக்குது, நிப்பான் இந்தியா மல்டி கேப் தேர்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி
மல்டி கேப் அதுக்கப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி கேப் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படியே நம்ம பியூர் கம்பேரிசன் நம்ம பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நமக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் தானே ரிசர்ச் பண்ணி நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தராங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி பே பண்ணுறது தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 0.74%. அதாவது எனக்கு ஒரு 1 லட்சம் ரிட்டர்ன் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 740 ரூபா வந்து நான் வந்து அவங்களுக்கு ஃபீஸாக கொடுக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் எக்ஸிட் லோட். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வரீங்கன்னா அப்போ 1% வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். எக்ஸிட் லோட அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல், இது வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடானது. 0.005% தான். டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 20% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதே வந்து ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸே பே பண்ணாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா அப்போது 12.5% வந்து நீங்கள் டேக்ஸ் கொடுத்துட்டு தான் எடுக்கணும். அண்ட் எங்களோட பாஸ்ட் டேட்டாவையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவங்களோட ப்ரெசன்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷனு, அவங்க வேறு என்னெல்லாம் ஃபண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் ஹெச்டிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்டையும் நான் இதோட பியராக இருக்கிற நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு கீழேயே நம்ம நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழேயே வந்து நம்ம 2 கம்பேர் பண்ணலாம், 3 கம்பேர் பண்ணலாம், 4 கம்பேர் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி இதோட எந்த ஃபண்டு கம்பேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். ஏன்னா இதுவும் நம்ம மல்டி கேப் தானே. ஸோ 2 மல்டி கேப்பையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லாமே ஒரு சேமாக தான் இருக்குது. ஈக்விட்டி, மல்டி கேப். இது 4 ஸ்டார் தான். இது 5 ஸ்டார் ரேட்டிங்காக இருக்குது. ஒய் அப்படின்னு நம்ம இன்னும் டீப்பாக போச்சுல பார்க்கலாம். ஃபார் த பாஸ்ட் 1 இயர் ஹெச்டிஎஃப்சியில் 8.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே நிப்பானில் 7.9% தான் கொடுத்துருக்காங்க. அதே பாஸ்ட் 3 இயர்ஸில் பார்ப்போமா? அப்பயும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் நிப்பானுக்கு ஒரு 1% அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 5 இயர் நாட் பாசிபிள் பிகாஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஸ்டார்ட் ஆகி 4 இயர்ஸ் கிட்ட தான் ஆகுது. ரிஸ்க் அப்படின்னு பார்க்குறது 2 பேருக்குமே ஹை தான். சிப் அமௌண்ட் 2 பேருக்குமே சேம் தான், 100 தான். இதே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சியில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம அவங்களுக்கு ஃபீஸ் மாதிரி கொடுக்கறது. கம்பேரிட்டிவ்லி இங்கே 71% தான், 0.71, இங்கே 0.74. அது ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட மதிப்பு இங்கே 20 ரூபா. ஆனால் இங்கே ஒரு யூனிட்டோட மதிப்பு 332 ரூபா. அப்போது ஓகே, அப்போது நிப்பான் நல்லா இருக்குது. ஒரு யூனிட்டோட மதிப்பு அதிகமாக இருக்குல்ல. ஸோ ஃபண்ட் ஸ்டார்ட் ஆனது இது 2012, 2021. இவங்களோட ஃபண்டு சைஸ்னு பார்க்கறதுல வந்து நிப்பானோட தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இவங்களோட எக்ஸிட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா 1% ஒரு வருஷத்துக்குள்ளே வந்தால், இங்கே வந்து 12 மந்த்துக்குள்ளே வந்தால் 1 தான். அதுக்கு மேலே வந்தால் 10% அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. அது பாஸ்ட் 1 இயர் 3 இயர் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது ப்ராஃபிட் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட ஈக்விட்டி அனாலிசிஸ், பிபி ரேஷியோ, பிஇ ரேஷியோ, இவங்களோட டேர்ன் ஓவர்ஸ்லாம் எப்படி இருக்குது, கேஷ், ஈக்விட்டி, அண்ட் இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸையும் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோடதுல 4.3%, இங்கே 5.4%. அப்படி என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றது காட்டும். இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டீப்பான அனலைசிஸ் பண்ணணும். ஸோ எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கம்பேர் பண்ணிவிட்டு பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோஷனுக்கான வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் லேர்னிங் திங்ஸ் டுகெதர். ஸோ நீங்கள் இது கூட இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் கூட ஆட் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.